என் பேர் சிவகுமார். நான் கடமையிலேருந்து பேசுகிறேன், புது விளாங்குடி. நம்ம ஏரியாவில் பார்த்தா நாய், சொறி நாய், வெறி நாய் நிறையா கிடக்குது. பசங்களை ரோட்டில் போட மாட்டேங்குது, கடித்து கொதற அளவுக்கு பண்ணுது. ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே கண்டம் பண்ணுது. இதுக்கு முடிவே இல்லாமல் இருக்குது. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்து யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த பசங்க சின்ன பசங்க ரோட்டில் விளையாட முடிய மாட்டேங்குது, போக முடிய மாட்டேங்குது. நைட்டு பூரா நாயா பேயா விரட்டுறாங்க, எல்லாம் அலைய கடிச்சு ஓடுதுங்க. எந்த முடிவுமே இல்லாமல் ஒன்றும் நாளைக்கு முடிவு இல்லாமல் இருக்குது. இது கவர்மெண்ட் தான் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். நாய் தொல்லை ஒரு தெருவுக்கு 10 நாய் கிடக்கு. நைட்டில் பிள்ளைகள் நடந்து போக முடியல, பகலையிலே விரட்டுது. மாடுல ஒன்றும் பண்ண முடியல. சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுங்க, ஒரு அவசரம் இருக்கு போக முடியல. நைட்டில் அன்டயத்தில் எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தோம்னா விரட்டுன்னு வருது, பயமாக இருக்குது வர்றதுக்கு. அவசரத்துக்கு ஓட முடியாது, ரோடுகளும் மோசமான நிலையில் இருக்குது. அது இந்த ஒரு வீடுக்கு 10-20 நாய் கிடக்கு. அது பார்க்குறாங்களே, நீங்களே நிறைய எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுக்கு மேலே இருக்குது. இதை ஒரு பாதையை விட்டால் வேறு பாதையும் இல்லை. நாய்கள் விரட்டினாலும் தப்பிச்சு வேறு ரோட்டுக்கு ஓட முடியல.